இந்த கொலையை சுதாகர் தான் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோபிய ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கோபியும் எப்படியோ ஒண்ணு வெளியில வந்தாச்சுன்ட்டு சந்தோஷமாயிடுறாரு. நம்ம சுதாகரோட ஒய்ஃப் சுதாகரை பார்த்து நீலாம் ஒரு மனுஷனா பெத்த புள்ளைய கொன்னுட்டியாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கோபியும் அவங்க வீட்டுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆகாஷோட அம்மாவும் வராங்க. என்னோட பையன் கலெக்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னதும் பாக்யாவோட குடும்பம் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஆகாஷோட அம்மா ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாங்க. என்னோட பையன் கலெக்டர் ஆகாஷுக்கு உங்களோட பொண்ணு இனியாவை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் எல்லாருமே சம்மதிக்கிறாங்க. இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணத்தையும் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கோபியோட அம்மா பாக்யா கிட்ட கோபியோட 2 பொண்டாட்டி ஆகிய நீங்க 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க, இதுக்கு மேலேயாவது நீங்க எல்லாமே திருந்தி கொஞ்சம் சந்தோஷமா வாழ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.